لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய என்னுடைய உஸ்தாத் பெருமக்களே, நிர்வாக பெரியவர்களே, உஸ்மானிகள் ஆலி பெருமக்களே, மாணவ செல்வங்களே, இங்கே உஸ்மானிகளுடைய சங்கமம் நிகழ்ச்சி கிட்டத்தட்ட ஒரு 150 உஸ்மானிகள் கலந்து கொள்கிற ஒரு மகத்தான ஒரு சங்கமமாக இது அமைகிறது. இதற்காக நீண்ட நாட்களுக்கு முன்னால் எப்படியாவது இவ்வளவு உஸ்மானிகளை, அத்துணை உஸ்மானிகளையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அதற்காக பெரிய முயற்சி எடுத்து உஸ்தாதுமார்கள், பேரவையினுடைய நிர்வாக பெருமக்கள், அல்ஹம்துலில்லாஹ், உஸ்மானியினுடைய ஒரு 30 வருஷ தலைமுறையை தாண்டி இந்த உஸ்மானியாவினுடைய சுன்னத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு வருவதற்கான ஒரு ஏற்பாடாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால கேட்ட காலையில ஜலீல் ஹஸரத் அவர்கள் அழகாக ஓதின மதரசா வாழ்வு, ஸலாத்துல்லா, அதே மாதிரி நேற்று மஜ்லிஸ்ல ஓதப்பட்ட ஆஃபினி, இதெல்லாம் ஒரு 30 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னால நாம கேட்ட இதை அடுத்த தலைமுறைக்கு கடத்தி செல்றதுங்கிறது இந்த சுன்னத்தை ஒத்தரக்கன அலைஹி ஃபில் ஆகிரீன் சொல்ற மாதிரி உண்மையில ரொம்ப பெரிய உணர்ச்சி பூர்வமாக இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ், ஒரு 240 உஸ்மானிகள்ல 150 உஸ்மானிகள் இங்கே வந்திருப்பது என்பது ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல்லான ஒரு பெரிய மக்பூலியத்தான ஒரு விஷயம். அல்ஹம்துலில்லாஹ், நிறைய உஸ்மானிகள் பேசினார்கள், ஒவ்வொரு தலைப்புகள்ல பேசினாங்க. இங்கே நம்ம பேசப்படுகிற செய்திகளை விட நம்ம ஒரு இப்படி ஒரு அமைப்புல, ஒரு சந்தோஷத்துல, ஒரு கலந்துரையாடலாக பல்வேறு ஹஸரத் அவர்கள் குறிப்பிட்டது போல இது பல்சுவை நிகழ்ச்சி போல அற்புதமாக நடந்து கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், அந்த வரிசையில் உஸ்மானிகள் தங்களுடைய வாழ்வில் பெற்ற அனுபவங்களை கொஞ்சம் லேசாக பகிர்ந்து கொண்டால் மற்ற உஸ்மானிகளுக்கும் அது ஒரு பாடமாக இருக்கும் என்ற அடிப்படையில வெவ்வேறு தலைப்புகள் இது தரப்பட்டிருக்கிறது. அதனால பேச்சு துறையில ஏற்படுகிற அனுபவங்கள், பெரிய பேச்சாளர் என்பதற்காக அல்ல இந்த தலைப்பு, அதனுடைய அனுபவங்கள், நாம் பெற்ற அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்காக இங்கே இந்த தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. பொதுவாக பேச்சாற்றல் என்பது அது தலைமைத்துவத்திற்கான, தலைமை பண்பிற்கான அடையாளம். அது ஒரு மௌலவி முதலாக அவரிடத்தில் நமது சமூகம் எதிர்பார்க்கிறது, அவர் திறமையானவராக இருக்கலாம், பல்வேறு பன்முக ஆற்றல் பெற்றிருக்கலாம். கண்டிப்பாக பேச்சாற்றலை தான் சமுதாயம் பெரிதாக ஒரு மாணவர்கிட்ட இருந்து, ஒரு ஆளுகிட்ட இருந்து பெருசா எதிர்பார்க்குது. அது விஷயத்துல நம்ம பெரிய அளவுல கவனம் செலுத்தணும். நமக்கு அந்த திறமை இருக்குதா இல்லையாங்கிறத பல பேர்கள் மோதுற காலத்துல, மதரசால மோதுற காலத்துல தன்னிடத்துல இருக்கிற திறமைகளை அவர்களால சுய அடையாளம் கண்டுகொள்ள முடியல. இதுதான் உண்மை. முதல் விஷயம் நம்ம என்ன விளங்கணும்னா, நம்மள்ட்ட பேச்சாற்றல் இருக்குதா, மதரசாக்களில் நாம் பயன்படுத்துகிற மன்றங்களை வைத்து மாத்திரம் நாம பேச்சாளர்களாக உருவாகிறோம் என்று நாம சுய மதிப்பீடு செய்வது பல நேரங்களில் அது தவறாக போய்விடுகிறது. பல நேரங்களில் மதரசாக்களில் பேச்சாளர்களாக ஜொலிக்காதவர்கள், தலைப்பு சரியான முறையில் பேச தெரியாதவர்கள், தன்னிடத்தில் அப்படிப்பட்ட ஆற்றல் இருக்குமான்னு தெரியாதவங்க கூட பின்னால் உள்ள காலகட்டத்தில் பெரிய பேச்சாளர்களாக வளம் வந்தாங்க. அதுக்கு நிறைய உதாரணங்களை சொல்லலாம். சண்ட மாறுதம் என்று போற்றப்படுகிற ஷபீர் அலி ஹஸரத் அவர்கள் ஓதுற காலத்துல ஹஸரத் பெரிய பேச்சாளர் கிடையாது, மன்றத்தை தவிர்ப்பார்களா. இன்னும் சொல்ல போனா மேடன்னாலே அவங்களுக்கு பெரிய அலர்ஜியா. ஓதி முடிச்சிட்டு போனதற்கு பின்னாலையும் கூட ஹஸரத் அவர்கள் குறிப்பிடுவார்கள், அவங்களுடைய சொந்த ஊர் கேரளாவுக்கு போனப்போ மீலாது விழா பெருசா நடக்குமா, அந்த மீலாது விழாவுல ஒரு கட்டத்துல நீ கொஞ்சம் பேசப்பான்னு சொல்லிட்டு ஹஸரத்திட்ட முதல்ல பேச்சாளருக்கு முன்னால நீ பேசுன்னு சொன்னாங்களாம். ஹஸரத் அவர்கள் இல்ல, என்னால பேச முடியாது, எனக்கு பேச வராதுன்னு ஹஸரத் சொன்னாங்களாம். அப்ப அந்த நிர்வாகி சொன்னாரா, பேச தெரியாத உனக்கெல்லாம் யார் பட்டம் கொடுத்தா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உனக்கெல்லாம் யார் இப்படி பட்டம் கொடுத்த, பேச தெரியாதுன்னு சொல்றியே, நீ இப்படி பாக்கணும்னு சொல்றியே. ஹஸரத் அவர்கள் மனசுல நம்மால பேச முடியலங்கிறதுனால நம்ம உஸ்தாதுமார்களை இப்படி கேவலப்படுத்திட்டோமே, உஸ்தாதுமார்களுக்கு இப்படி ஒரு தலைக்குனிவை, நம்ம ஓதுற மதரசாவுக்கு இப்படியான ஒரு தலைக்குனிவை ஏற்படுத்திட்டோமேங்கிற ஒரு பெரிய வருத்தம் ஹஸரத் அவர்களுக்கு இருந்துச்சு. அந்த ரோஷன் தான் அதுக்கு பின்னால பேசணுங்கிறதுக்கான நான் எடுத்துக்கொண்ட முதல் விஷயம்.
விஷயம். அதுக்கு பின்னால சொல்லுவார்கள் சீரத்தை ரஹபியா, சீரத்தை அலபியா, இந்த கிதாபுகளை தான் நான் முதல்ல நான் வந்து படிக்க ஆரம்பிச்சேன், பேச்சாளராக ஆகணும். ஹசரத் அவர்கள் தனிப்பட்ட முறையில நான் ஹசரத் அவர்களோட பயணம் செஞ்சிருக்கிறேன். ஒரு பயானுக்கு, ஈரோடு பயானுக்கு ஹசரத் அவர்கள் நான் போனப்ப ஹசரத் அவர்கள் சொன்னாங்க, அமளியை நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், ஒரு பேச்சாளராக நீங்க இன்னைக்கு பல இடத்துக்கு நீ போற, ஒரு பேச்சாளருக்கான முதல் தகுதியாக நீ என்ன நினைக்கிறேன்னு ஹசரத் அவர்கள் என்கிட்ட கேட்டாங்க. தெரியல ஹசரத், நீங்களே சொல்லுங்க. ஹசரத் அவர்கள் சென்னையில் இருக்கிற காலத்துல ரொம்ப மஹப்பத் ஹசரத் அவர்கள் போய் அடிக்கடி சந்திக்கிறது உண்டு, ரொம்ப உரிமையாக பேசுவாங்க. ஹசரத் அவர்கள் சொன்னாங்க, முதல் விஷயம் ஒரு பேச்சாளருக்கு முதல்ல தேவை கருத்து திரட்சி என்று சொல்லுவார்கள். கருத்து திரட்சி வேணும், கருத்து. இரண்டாவது ஹசரத் அவர்கள் சொல்லுவார்கள் கற்பனை வளம். இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியம் ஒரு பேச்சாளர். கருத்து திரட்சி இல்லைன்னு சொன்னா ஒரு பேச்சாளரால எந்த இடத்துல எதுவும் ஜொலிக்க முடியாது. உனக்கு கருத்து திரட்சி ஏற்படணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு தஃசீரையாவது பிஸ்மில்லான்னு ஆரம்பிச்சு அன்னாஸ் வரைக்கும் உள்ள ஒரு தஃசீரை நீ கண்டிப்பா படிச்சிருக்கணும். ஒரு தஃசீரை முழுசா குர்ஆனுடைய தஃசீர் மாதிரி கருத்துக்களை தரது உலகத்துல வேற ஒண்ணும் கிடையாது. உனக்கு கருத்து உன் உள்ளத்துல உனக்கு கிடைக்கணும்னா, கருத்து திரட்சி வேணும்னா ரப்பனுடைய கலாமுடைய தஃசீர் முழுசா நீ படிக்கணும். இதை நான் எல்லார்ட்டையும் சொல்றேன். நாங்க ஹசரத் அவர்கள் அப்படி பயந்து பயந்து ஹசரத் அவர்கள் பேச்சு ஓதுற காலத்துல அப்படி இல்ல. வெளிவந்த பின்னாலே வியாபாரத்தில் ஹசரத் ஈடுபட்டு இருந்தாங்க. மறு வருஷம் வர வேண்டிய பேச்சாளர் வரலையா? ஹசரத் அவர்கள் சொன்னாங்க. அந்த நேரத்துல யாராவது ஒருத்தர் பேசணும்னு சொன்னப்போ என்ன சொல்லிட்டாங்க, நான் போய் பேச ஆரம்பித்தேன். அல்லாஹ் அக்பர். வந்த பேச்சாளரே 4 பேர்ல ஒருத்தரா போய் ஓரத்துல உட்கார்ந்து கடைசி வரைக்கும் 5 நிமிஷம்னு ஆரம்பிச்சு 1 மணி நேரம் நான் பேசினேன். அல்லாஹ் அக்பர். அந்த பேச்சாளரே தன் அடையாளம் காட்டிக்கொள்ளாம அப்படியே ஓரத்துல உட்கார்ந்து கடைசி வரைக்கும் உட்கார்ந்து போயிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். என் வாழ்க்கையில ஏற்படுத்தின பெரிய மாற்றம், திருப்பம் என்று சொன்னாங்க. வாழ்க்கையில பேச்சு துறைங்கிறது அப்படித்தான். நம்மள்ட்ட உள்ள திறமையை வந்து மதரசாக்கள்ல மாத்திரம் நம்ம விளங்கிட முடியாது. இன்னொரு ஆச்சரியம், இன்னைக்கு தமிழகத்துல பெரிய அளவில் வளம் வந்து கொண்டிருக்கிற அபு தாஹிர் பாக்கவி ஹசரத் அவர்கள் சேலம். ஹசரத் அவர்கள் பாக்கியாத்துல ஓதுற காலத்துல மன்றத்துல பேச வேண்டிய நாள் வந்துச்சுன்னா பேசுறேன்னா ஃபைன், பெனால்டி உண்டு. 5 ரூபாய் அன்னைக்கு பெனால்டி. முதல்லயே கொண்டு போய் 5 ரூபாய் கொடுத்துருவாங்க, பேச மாட்டாங்க ஹசரத் அவர்கள். பாக்கியாத்துல பேச்சை தவிர்க்கிறதுக்காக இவ்வளவு தூரம் இருந்தவர்கள். ஆனா இன்னைக்கு சமூகத்தில் இவ்வளவு பெரிய பேச்சாளர்களாக பலம் வருகிறார்கள். ஒரு பேச்சு துறைக்கு முதல்ல முக்கியம் நம்மிடத்துல கிடைக்கிற சந்தர்ப்பங்கள், நமக்கு கிடைக்கிற தருணங்கள், இதை பயன்படுத்துறது ரொம்ப முக்கியம். இங்க நிறைய உலமாக்கள் இருக்கிறீங்க, அல்ஹம்துலில்லாஹ், நிறைய உஸ்மானிகள் இருக்கிறீங்க. இங்க நாம விளங்க வேண்டிய முதல் செய்தி என்னன்னா, நம்மிடத்துல தரப்பட்டிருக்கிற மெம்பர் குத்துபாவினுடைய பயான், ஜும்மாவினுடைய பயான், இது கண்டிப்பாக இது கண்ணியத்திற்குரிய பொறுப்பு அல்ல. இது பொறுப்பான பதவிக்கிறது விளங்கல். ஜும்மாவுக்கு நமக்கு தரப்பட்டிருக்கிற ஒரு பெரிய இந்த பேச்சுக்கான ஒரு பெரிய அஸ்திவாரம்ங்கிறது, நமக்கு தரப்பட்டிருக்கிற இந்த பாக்கியம்ங்கிறது, இது ரெஸ்பெக்ட் அல்ல, இது ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்லுவார்கள். இது பொறுப்பிற்குரிய பதவி. அதனால எந்த சூழ்நிலை ஏற்பட்டாலும் தயவு செய்து உங்களுடைய சொந்த பிரச்சனைகளை ஜும்மாவுடைய பயான்ல பயன்படுத்தாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். பெரியவர்களும் பெருமக்களும் உலமாக்களும் இதுல ரொம்ப முக்கியமான. நமக்கும் நிர்வாகிகளுக்கும் 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், நமக்கும் மஹல்லாவினுடைய மக்களுக்கும் 1000 பிரச்சனைகள் இருக்கலாம். நாம பாதிக்கப்பட்ட சொந்த பிரச்சனைகளை தயவு செய்து ஜும்மாவினுடைய உரைகளில் கலந்தோ அதற்கான பதிலாகவோ ஜும்மாவினுடைய உரைகளை நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டாம் என்று சொல்லுவார்கள். கணியத்திற்குரிய பிஎஸ்பி ஹசரத் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு உரையினுடைய ஜும்மா பயானினுடைய ஜும்மா உரையினுடைய அல்லது பேச்சினுடைய ஒரு அடிப்படையான விஷயம் என்று ஹசரத் அவர்கள் சொல்ற முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு கருத்தை முன்வைக்கிற பொழுது அந்த கருத்திற்காக நீங்கள் கொடுக்கிற பலமான ஆதாரம் குர்ஆனுடைய ஆயத்து தான். உங்க கருத்துக்கு வளம் சேர்க்கிறதுக்கு குர்ஆனுடைய ஆயத்துக்கு மிஞ்சினது ஒண்ணும் கிடையாது. நீங்க சுத்தி வளைச்சு போய் உள்ள ஆயத்தை தேடக்கூடாது. சொல்லுவாங்க, முதல்ல நீங்க தெளிவாக அந்த ஆயத்துல அந்த கருத்துல போய் முட்டி மோதுகிற அந்த விஷயத்தை. 4 விஷயங்கள் சொல்லுவாங்க ஒரு பயான்ல, இந்த 4 இருக்கணும்: ஆயத்து, ஹதீஸ், அதே மாதிரியான கிஸஸ்கள், தாரீஃப்கள், ஆசார்கள். இந்த 4 விஷயங்கள் இல்லாத பயான் இல்லம்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ், உஸ்மானிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பாக்கியம் பெற்றவர்கள். பேச்சுக்கான அந்த 5 நிமிஷம் பயிற்சிக்கிறது உஸ்மானியாவினுடைய தனிப்பெரும் தன்மை. அது மட்டுமல்ல, நமக்கு தமிழகத்துல கிடைத்த 2 மிகப்பெரிய ஜோதிகளாக 2 உஸ்தாத்மார்கள் பேச்சு துறையில தமிழகம் முழுக்க பெரிய அளவுல இன்றைக்கு வரைக்கும் கோலாச்சி கொண்டிருக்கிற பேச்சு துறைகள்ல ஹசரத்மார்கள் நமக்கு கிடைச்சிருக்கிறார்.
சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு தடவை பேசிட்டு இருக்கும்போது, இந்த உஸ்மானிகள்ல எல்லா துறைகள்லையுமே ரொம்ப சிறந்து விளங்கி பாக்கியாத்துக்கு பின்னால இவ்வளவு தூரம் நிறைய உலமாக்கள் வந்திருக்கிறாங்களே, என்ன காரணம் என்று சொன்ன பொழுது ஹஜ்ரத் அவர்கள் என்கிட்ட கேட்கிற பொழுது நான் ஹஜ்ரத் அவர்கள்ட்ட இந்த வார்த்தை தான் சொன்னேன். ஏன்னா தமிழகத்துல 2 பெரிய பல்கலைக்கழகங்களான பாக்கியாத்து மிஸ்பாஹுதா இரண்டுடைய இல்மும் எங்களுக்கு மொத்தமாக தரப்படுகிற பெரிய நசீபா தான் எங்களுக்கு கொடுத்தான். அதனால உஸ்மானிகள் உண்மையிலே ஒரு ஹஜ்ரத்மார்கள் ஒரு விசாலமான மனசு கொண்டு உஸ்மானிகள் பொறுத்த வரைக்கும் அகீதாவுடைய விஷயத்துல இவ்வளவு தெரிந்த ஒரு விசாலமான ஒரு நிலைப்பாட்டை கொண்ட ஒரு பெரிய பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். எனவே இந்த இடத்துல நம்ம கவனிக்கணும், ஒரு பேச்சாற்றலுக்கான பல்வேறு விஷயங்கள்ல உண்டு. நாம் பேசுற விஷயங்கள் நாவுல இருந்தோ அறிவுல இருந்தோ வரக்கூடிய விஷயங்களை விட கல்வில இருந்து வரக்கூடிய விஷயங்கள் தான் கல்வை போய்த்தோம். ஒரு பெரிய பயானம் முடிச்சிட்ட ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ்வுடைய சபையில ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் எழுந்திருச்சு போய் அந்த பெரிய பேச்சாளர்கிட்ட சொன்னாங்க, உங்க பேச்சு அழகாக இருந்தது, லம் யரித் கல்வி, ஆனா என் கல்வி அது தொடல அப்படின்னு சொன்னாங்க. என் கல்வி தொடல. இன்னல் கல்விக ஷர் அவு லி கல்வி, ஒன்னு உங்க கல்வில ஏதாவது ஷர் இருக்கணும், இல்லைன்னா என் கல்வில இருக்கணும்னு சொன்னாங்க. ஒரு பேச்சுங்கிறது இதயத்திலிருந்து வந்தால் அது இதயத்தை போய் தொடும் என்பதை தான் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் சொன்ன வார்த்தை. எனவே வாழ்க்கையில நம்ம எத்தனையோ இடங்களை கடந்து செல்கிறோம். எனவே மிக முக்கியமாக ஒரு பேச்சுத்துறையினுடைய ரொம்ப முக்கியமான விஷயம் ஆடியன்ஸ் தான். எந்த மாதிரி ஆடியன்ஸுக்கு பேசணும், எப்படிப்பட்ட சூழல்ல போய் நிறுத்தப்படணும், இந்த ரெண்டையும் கவனத்துல வைக்கணும். ஆடியன்ஸ் பிஎஸ்பிஎஸ் சொல்லுவாங்க, அந்த ஊர்ல வந்து அடிப்படை ஈமான்னா என்னன்னே தெரியாது, இவர் போய் நின்றுக்கிட்டு யா மாஷரல் ஜின்னி வல் இன்சி நிஸதாகும் அந்த சுதுமின் அக்தார் அப்படின்னு சயின்டிஃபிக்கலா பேசுவார். அதான் அவன் படிக்கிறானே, நம்மளை விட அதிகமா அவன் தெரிஞ்சிருக்கிறான். அவன் அந்த ஆடியன்ஸ் யாரு, அவனுக்கு என்ன தேவை, அவனுக்கு என்ன பிரச்சனை ஊர்ல போயிட்டு இருக்குது, இவருக்கு எதுவுமே தெரியாது. போய் ஊருடைய விஷயங்களை உள்வாங்காம போய் எதையாவது பேசுவாரு. ஊர்ல ஏற்கனவே பெரிய பல நேரங்கள்ல இப்படி அமையும். வரக்கூடிய பேச்சாளர்கள்ட்ட ஏதாவது தலைப்பு தந்து விடுவாங்க. ஆனா என்ன தலைப்பு பொறுத்த வரைக்கும் என்ன தலைப்பு தராங்களோ ஊருடைய பிரச்சனைக்குரிய தலைப்பை சில நேரங்கள்ல தந்துருவாங்க. அதை நம்ம உள்வாங்கணும். நமக்கு தேவையில்லாம போய் அந்த விஷயத்துல பேசி கடைசியில ஊருடைய சிக்கலை நம்மள மாட்டி விட்டுருவாங்க. இத மாதிரியான விஷயங்களை கவனத்தில் வைக்கணும். நேரம் வக்துல் வக்த், எல்லா விஷயத்திற்கும் மேலாக ஒரு பேச்சாளருக்கு நேரம் மிக முக்கியமாக கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.